ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம திரும்ப அமேசான் மெக்கானிக்கல் டர்க்லேருந்து ஒரு ஹிட்டை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட எப்பயுமே காப்பி பேஸ்ட் ஒர்க் வேணும், சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணுற மாரி ஒர்க் வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ இந்த ஹிட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்டு ஹை பேயிங் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிராப் மெனு ஐட்டம்ஸ் ஃப்ரம் மெனு, வி போனஸ் 5 for every 10 lines. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து $1 வரைக்கும் அவங்க போனஸ் தருவாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஒர்க்கு, எப்படி பண்ணணும், ஸோ உள்ளே இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம பண்ண போகிற ஹிட்டோட நேம் பார்த்திங்கன்னா TeamZ. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா TeamZனா பிடிக்காது, நிறைய பேர் TeamZை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா TeamZில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ பேசிக்கலி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லு, கடை பில்லை வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் நிறையா இருக்கும். பட் TeamZலேயே மெனு ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்குமே தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக இதை எனக்கு தெரியும். TeamZ பார்த்தா நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன், ஏன்னா அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. அது நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பே கம்மியாக பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எரர் அடிக்கும், சப்மிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி TeamZில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. பட் இந்த ஹிட்டில் எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக, சிம்பிள் அண்டு அதிகமாக பே பண்ணக்கூடிய ஒர்க்காகவும் இருக்குது. அதனால தான் இந்த ஒர்க்கை நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுவும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இந்த ஹிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நைட் டைமில் இல்லை டே டைமில் கூட ரேராக வரும். ஸோ இந்த ஹிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோன்னே டேரெக்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாது, ப்ரிவ்யூ மோடில் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆர் வெப்சைட் ஒரு லிங்க்கு கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கில் நமக்கு கரெக்டான டேட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணாமலே அக்செப்ட் பண்ணிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு தேவையான டேட்டா அங்கே இருக்காது, ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ மோடில் போயிட்டு இந்த மெனு லிங்க்னு இருக்கும், அந்த மெனு லிங்க்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நியூ விண்டோவில். ஒன்றும் இல்லை, பேசிக்கலி இது என்னென்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துல அந்த ஹோட்டலோட மெனுவை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். சரியா? அந்த மெனு வந்து பிடிஎஃபாக இருக்கலாம், இது பார்த்திங்கன்னா சம்திங் பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை வெப்பேஜாக கூட இருக்கலாம். அதில் இருக்கிற மெனுஸை லிஸ்ட் பண்ணணும். இந்த பேஜில் போயிட்டு கேட்டகரி, மெனு கேட்டகரி, ஐட்டம் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸையும் காப்பி பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ அந்த 4 டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை எடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணணும். பார்க்காமலே டக்குன்னு வந்துட்டோம்னா சம்டைம்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்காது. ஸோ அப்படி நம்ம இந்தமாரி வர மெனு டாக்குமெண்ட்டில் என்னென்ன மெயினாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஸோ மெனு கேட்டகரி, மெனு ஐட்டம் அண்ட் ப்ரைஸ். ஸோ இதில் இந்த 4ல் மெயினாக நமக்கு தேவை ப்ரைஸ். சம்டைம்ஸ் சில டாக்குமெண்ட்டில் ப்ரைஸ் இருக்காது, மீதி 3 இருக்கும், இல்லை மீதி 2 இருக்கும். சரியா? ஸோ இந்த 3த்தை விட 4ஆக இருக்கிற ப்ரைஸ் தான் முக்கியம். ஸோ எந்த டாக்குமெண்ட்டில் ப்ரைஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸ் இல்லாமல் இந்த ஹிட்டை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நடுவில் வந்து இன்க்ரீடியன்ட் இல்லைன்னா அதை பிளாங்காக விட்டு கூட சப்மிட் பண்ணலாம். ப்ரைஸ் இல்லாமல் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அப்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ப்ரைஸ் இருக்கா. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ்லாம் போட்டிருக்கு, ஒரு இங்கெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்கு, இங்கேயும் ப்ரைஸ்லாம் இருக்குது. அதே சமயம் நமக்கு மற்ற டீட்டெயில்ஸ்னு பார்த்தா ப்ரைஸ் தான் மெயினாக பார்க்கணும். ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஓகே தான், எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற சாய்ஸ். ஸோ அது ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, காப்பி பண்ணுறேன். சிலது பார்த்தா இமேஜாக இருக்கும், அது காப்பி பண்ண முடியாது, எடிட்டபுளாக இருக்காது. அந்தமாரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எடுக்க தேவையில்ல. சரியா? எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, கண்டென்ட் வந்து கண்ணாபின்னான்னு இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஆர்டராக இல்லை, தெளிவாக இல்லை எனக்கு. சரியா? ஸோ அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். கொஞ்சம் உங்களுக்கு இடத்துல கொஞ்சம் ஈஸியாக தான் சொல்லலான்னு பார்க்குறேன். அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்தது போகிறேன். ஜஸ்ட்டு F5 கொடுங்க, அடுத்த ஹிட் வந்துடும். ஸோ மெனு லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் பிடிஎஃபாக வந்துச்சு, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டாக வருது. ஓகே, லோட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டின்னர் மெனு அப்படின்னு ஆரம்பிக்குது. டின்னர் மெனு கீழே அப்படைசர் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் சேலட், சூப் இதெல்லாம் கேட்டகரி. அது கீழே இதெல்லாம் ஐட்டம் அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ நமக்கு தேவை மெயினாக அமௌண்ட்டு. ஸோ இங்கே அமௌண்ட்டு தெளிவாகவே இருக்குது அண்ட் எடிட்டபுளாகவும் இருக்குது. சரியா? ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக போய் அக்செப்ட் பண்ணிவிடுங்க, இல்லை வேறு ஏதாவது அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. அக்செப்ட். ஓகே, எடுத்தாச்சு. இப்போது எப்படி இந்த ஹிட்டை காப்பி பேஸ்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து மொத்தமாக 10 ஃபீல்டு தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. வேணுன்னா நம்ம கீழே ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு சில மெனு பார்த்திங்கன்னா மோர் தென் 200 லைன்ஸுக்கு மேலே போகும். ஸோ அந்தமாரி உங்களுக்கு பெரிய மெனு இருக்குது, இங்கே நிறையா போனஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அடிக்கக்கூடாது. ஏன்னா இதில் 200 லைன்ஸ் தான் அக்செப்டட். ஸோ எவ்வளோ பெரிய ரெசிப்ட் ஆகிடும், எவ்வளோ பெரிய மெனுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் 200 லைனுக்கு மட்டும்தான் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். 200 தாண்டி நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆகாது. அப்போ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக பண்ணிங்களோ எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது அன்வான்ட் டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அதை முன்னாடியே சொல்லிடுறேன். 200 லைனுக்கு மேலே போச்சுன்னா அதை நிறுத்திடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெனு வந்து நிறைய போகுது, ஒரு 500 லைன் கிட்ட போகுதுன்னா நீங்கள் 200 லைனோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும். அதேமாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெனு இருக்குது அப்படின்னாக்கா இது 100 இருக்குது இல்லை 150 தான் இருக்குன்னா எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த மெனுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணணும். அதுவே உங்கள் 200 லைன் மேலே தாண்டி போச்சுன்னா 200 நிறுத்திக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதேமாரி நீங்கள் பண்ணும்போது இதை தனித்தனியாக நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இந்தமாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் வந்து அந்த மெனு பேஜ், ரைட்டில் மெனு பேஜ், லெஃப்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டிய பேஜ். இப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அதேமாரி இங்கே டின்னர் மெனுன்னு இருக்குது. டின்னர் மெனு இப்போ டின்னர் மெனுவாக எடுக்கணுமா இல்லை அப்படைசர் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரியா? ஸோ மெனு கேட்டகரி எது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ டின்னர் மெனுன்றது ஒரு கேட்டகரி தான். பட் அதுக்கு கீழே அப்படைசர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீழே போயிட்டே இருக்கும். சேலட், சூப்னு இருக்கும், டின்னர் என்ட்ரிஸ்னு இருக்கும், அப்படி நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் இதை தான் கேட்டகரியாக எடுத்துக்கணும். சரியா? 2 கேட்டகரி வந்துச்சுன்னா சப் கேட்டகரியாக நீங்கள் மெனு கேட்டகரியாக எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் அப்படைசர் மெனு கேட்டகரி எடுத்துக்கிறேன். இது கீழே எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த அப்படைசர் கீழே 11 ஐட்டம் இருக்குது. சரியா? ஸோ ஐ திங்க் 11 தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 11ஐயும் நீங்கள் ஃபஸ்ட்டு 11 லைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அடிச்சு போயிடணும்னா நம்ம கவுண்ட்டு மிஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டட் ஐட்டம் பண்ணினாலும் எரர் அடிக்கும், மிஸ் பண்ணாலும் தப்பு தான். சரியா? அதனால் இப்போ 11 ஐட்டம் இருக்குன்னா 11 ஐட்டம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 10 இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த மெனுவோட மெனு வந்து மெனு கடையே ஃபஸ்ட்டு இங்கே எல்லாத்துலேயும் காப்பி பண்ணிவிடுங்க. லைக் திஸ். ஓகேவா? இப்போது ஒன்று ஒன்றா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஐட்டம் நேம் இது, Ctrl+C Ctrl+V அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு சிலர் இருக்குது, ஒரு சில இல்லை. இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா அதை எம்டியாக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 2 ஐட்டமுக்கு இல்லை, 3வது ஐட்டமுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், 3வது ஐட்டமுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதான் நடுவில் இங்கே போட்டுறேன். ஓகே, புரியுதா? ஸோ ஐட்டம் நேம், அப்புறம் இன்க்ரீடியன்ட் இருந்தால் இன்க்ரீடியன்ட்டு, இல்லைன்னா ப்ரைஸ். ஸோ இவ்வளோ தான். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? ஒரு கேட்டகரி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கேட்டகரி வருவோம். மறுபடியும் அதே தான். ஸோ அடுத்து வந்து சேலட்ஸ் அண்ட் சூப் கேட்டகரி. இதில் 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ அப்போ 5 லைன் ஆட் பண்ணணும். இங்கே வந்துட்டேன். 1 2 3
இந்த 5த்துலேயும் கேட்டகரி நேமை போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்டினியூ த சேம். ஓகே. ஸோ இதேமாரி இருக்கிற எல்லா கேட்டகரியும் ஐட்டம் பார்த்து லைனை ஆட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே போக வேண்டியது தான். இப்படி சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் காப்பி பேஸ்ட் ஒர்க் கேட்பீங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் வந்து நிறையா இருக்குது, ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சில சமயம் 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் கூட வரும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், இதெல்லாம் லென்த்தாக இருக்குது, நான் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். அதேமாரி எல்லா மெனு ஐட்டமும் ஒரே மாதிரி இருக்காது. மெனு ஐட்டம் வந்து எது வேணால் இருக்கலாம். இது வந்து ஃபுட்டாக இருக்குது, இது வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் எது வேணால் இருக்கலாம். எந்த மெனு வேணால் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இங்கே மெனு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இங்கே இருந்த மொத்த மெனுவுமே நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைட்டில் வந்து ஸோ மெனுன்னு போகும்போது இதாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் மெனு. லாஸ்ட்டாக முடியுது டெசர்ட். இந்த டெசர்ட்டில் முடியுது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் வரைக்கும் அடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 to 60 லைன்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இது லைன்லேருந்து அதிகமாக போச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 hours உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் தான். காப்பி பேஸ்ட் Ctrl+C Ctrl+V Alt Tab. ஸோ இது கொஞ்சம் வேகமாக நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? முடிச்சாச்சு. நான் சப்மிட் பண்ணுறேன். ஏதாவது எரர்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ வந்துருச்சு இங்கே பார்த்திங்களா. ஸோ இங்கே எரர் அடிக்குது, சைடு சேலட் அப்படின்றதெல்லாம் எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். வேறு எங்கேயாவது சைடு சேலட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். சைட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சைட்ஸில் தான் நமக்கு எரர் அடிக்குது. இந்த சைட்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ஐட்டம்ஸ் இருக்குது. 10 ஐட்டம் அடித்தாச்சு. ஸோ இங்கே சைட் சேலட்ஸ் அடிக்குதுன்னா இது மேபி இங்கே ரிப்பீட் ஆனால் தான் இந்த மாதிரி எரர் அடிக்கும். நம்ம திரும்ப ஒரு தடவை அதை டெலிட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். திரும்ப அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு தெரியல. சைடு சேலட் அப்படின்றது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. திரும்ப நான் சப்மிட் பண்ணுறேன், ஆனால் அது சப்மிட் ஆகலை. சரியா? ஸோ இந்த சைடு சேலட்றது எரர் அடிக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த சைடு சேலட் அப்படின்றது ரிப்பீட் ஆகிருக்கலாம். பார்த்திங்கன்னா டின்னர்லேயும் இருக்கும், அது பார்த்திங்கன்னா லஞ்சுலேயும் இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஸ்டார்டரில் இருக்கலாம். ஸோ அந்தமாரி எங்கேயாவது ஒரே ஐட்டம் ரிப்பீட் ஆகலாம். அந்தமாரி ஆச்சுன்னா, இப்போ இங்கே எக்ஸ்க்ளேமேட்டரி, இங்கே ஒரு எக்ஸ்க்ளேமேட்டரி இருக்கிறதுல கிடது இல்லையா, அதேமாரி மேலேயும் இதேமாரி இங்கே மேபி சைஸ் சேலட் இருந்திருந்தால் 2 இடத்துலையும் எக்ஸ்க்ளேமேட்டரி இப்படி காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா எங்கே வந்து இந்த உங்களுக்கு எக்ஸ்க்ளேமேட்டரி காட்டுறதோ அதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட்டாக இருக்கிற ஒன்றை வந்து டெலிட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறோன்னு அர்த்தம். பட் இந்த சினாரியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகலை, பட் ஸ்டில் என்ன எரர்னு நமக்கு தெரியல. ஸோ சைடு சேலட்டில் எரர் அடிக்குது. ஸோ ரிமூவ் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இவ்வளோ தான் மெனு டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லா மெனுவும் ஒரே மாதிரி இருக்காது, நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். ஸோ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது அமௌண்ட் இருக்கா, அதுதான் மெயினாக பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் பார்க்கணும். இங்கே இது அமௌண்ட்டு தான் நினைக்கிறேன், இல்லை இது பேஜ் நினைக்கிறேன், இது பேஜ் நம்பர் மாதிரி தெரியுது, இல்லை அமௌண்ட்டாக கரெக்டாக தெரியல. இதுமாரி டவுட்டாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சனா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக இது அமௌண்ட்டாக தான் இருக்கணும், பட் டவுட்டில் நீங்கள் பண்ண வேணாம். பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அமௌண்ட்டாக தான் இருக்கணும் மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அமௌண்ட் இது வந்து ஐட்டம்
இது வந்து கேட்டகரி ஐட்டம் உள்ள நடுவில் அந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லை அமௌண்ட்டு. சரியா? இது நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெனூஸ் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக எது எங்கெங்கே இருக்குது எது என்னென்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும். தப்பான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட்லி சிம்பிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்தமாரி வெப்சைட்ஸ் தான் வரும். ஒரு சில இதான் பிடிஎஃபாக வரும். அந்த பிடிஎஃப் சம்டைம்ஸ் இமேஜாக வரும். இங்கே பாருங்கள். ஸோ இதுமாரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மெனு இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து இது வந்து கேட்டகரி, இது மெனு ஐட்டம், கேட்டகரி ஐட்டம், இன்க்ரீடியன்ட், அமௌண்ட்டு. சரியா? ஸோ இந்தமாரி ஆர்டரில் தான் நம்ம பண்ணலாம். ஸோ இதுவும் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இதை மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லஞ்சு தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே டின்னர் கிளிக் பண்ணால் அடுத்து டின்னர் வரும், அதையும் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் வைன்ஸ்னு இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணால் அது வரும். இப்போ இங்கே 3 பேஜஸ் இருக்குது. சரியா? இதை மட்டும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுறக்கூடாது. சரியா? ஸோ அதுமாரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதெல்லாம் என்னென்ன இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்களே அதை அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்ச நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தெரியும், நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐட்டம் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்களே அதை அவாய்ட் பண்ணலாம் காப்பி பேஸ்ட் பண்ணாமல். இல்லைனா கடைசியில் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எரர் வரும். சரியா? ஸோ TeamZல இந்த மெனு டிரான்ஸ்கிரிப்ஷனில் இவ்வளோ தான் விஷயம். மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை என்னை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திகேயன்.